மரமணித்தியாலம் இருக்கு காணும். சரி, இப்பொழுது இன்றைய நாளுக்கான அதான் இதா தலைப்பாக வருகின்றது. எதிர்பார்ப்பும் அதனால் ஏற்படும் ஏமாற்றங்களும். தலைப்புக்கு சொந்தக்காரர் செல்வி நித்யானந்தன் அவர்கள், தர்ஜினியும் தலைப்படுக்கல, கலைவாணி மோகனும் தலைப்பு எடுக்கல. தலைப்படைக்கவில்லை. மிக்க நன்றி செல்வி நன்றி. எங்களுக்கு. சரி, எதிர்பார்ப்பும் ஏமாற்றங்களும். நீங்கள் ஒவ்வொருத்தராக சொல்லுங்க. நீங்கள் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எதிர்பார்க்குறவில்லை ஏமாறவும் இல்லைப்பா, பொய் சொல்லக்கூடாது. நான் அதுக்காக பெரிய ரேஞ்சுக்கெல்லாம் போகாதீங்க. பிள்ளைய பெற்றான், இளநியை பெற்றான், இளநியை வச்சான், அது தண்ணி தரல, அதெல்லாம் வேண்டாம். சும்மா சாதாரண எதிர்பார்ப்புகள் இருக்குது, கட்டாயம் இருக்கும். சரியா? இப்போ நான் வேண்டாம் வேண்டாச்சு, எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்றாலும் என் உள்மனம் சொல்லும். சரி, அதை கொஞ்சம் நான் சொல்லியிருந்தாலும் அவருக்கு தந்துருக்கலாமே ன்றது போல ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் ஓகே சீச்சி நான் எதிர்பார்க்கல, ஆனால் மனம் சொல்லு, நீ எதிர்பார்த்த நீ தானே, என் மதம் நீ தானே என்று சொல்லு. சரியா? அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயம் பெருசுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆம், நான் வருகிறேன் வாணி. முதலாவதாக எதிர்பார்ப்பும் ஏமாற்றம். நான் அங்க இருந்து கெல்சங்கிட்டு வரைக்கும் நினைச்சேன், கிளம்பியில ஒரு காண்டான கெல்சங்கிட்டனுக்கு போகணும். அது எனக்கு மாற்றம். ட்ரெயினரி தனிங்க அது எதிர்பார்ப்பு வராது. ஏன் பாணி எதிர்பார்ப்பு தான் வந்தது, கிடக்கிட போகணும் என்று. இல்ல, அது எதிர்பார்ப்பு வருமா? இல்ல அப்ப என்னண்டு எனக்கு விளங்கில. இப்ப என் எதிர்பார்ப்பு இதுவாக வருமா எனக்கு தெரியாது, எனக்கு கன்ஃபியூஸ். இப்போ அவர் சொல்கிற தான் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்துட்டு நான் ஒவ்வொரு கிழமையும் போகணுமெண்டு நினைச்சேன் நான். ஆனால் போக முடியாமல் இருக்கின்றது எதிர்பார்ப்பா வருமோ? தெரியாவானே, எனக்கு இதுதான் தெரியும். நன்றி, வணக்கம். இல்லை, எனக்கு கன்ஃபியூஸ். இப்போ இதில் எதிர்பார்ப்பா அது கூட ஆசை, ஆசை உங்களோட ஆசையாக இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன் நான். அப்படியும் இருக்கு. அப்ப வேறு என்ன எதிர்பார்ப்புவானி? மற்றவர்களுடைய இப்ப இன்றைக்கு நான் இதை இன்றைக்கு நினைக்கிறேன், இந்த மகன் வெறுவரோ என்று சொல்லி இவர் சொன்னதுக்கு தான் நான் இப்ப கேட்கிறேன். அது சரி. இப்ப நான் சொல்றேன், அந்த எதிர்பார்ப்பு தான் ஒரு ஊருக்குள்ள இருந்து இந்த ஊருக்குள்ள செட்டில் ஆயிட்டேன். அப்ப நான் போட்டு வந்த இந்த ஆசை ஒவ்வொரு பிளானோ ஒவ்வொரு கிழமைக்காவது நான் இருந்த ஊருக்குள்ள போக வேணுமெண்டு. அப்ப அந்த ஆசை நிராசை ஆயிட்டது. அது வந்து எதிர்பார்ப்பு இல்ல, அது வந்து அவருடைய ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு டைம் டேபிள் போட்ட மாதிரி நான் இதை செய்ய வேணும் என்று நினைச்ச இதைத்தான் இதை. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பர்த்டே வருது. இப்ப நாளைக்கு மகள் வருவா, இதை தருவாவோ அல்லது மகன் வருவார் அதை தருவாரோ என்று கேட்கிற இதை வந்து எதிர்பார்க்கிறது. ஆனா அந்த நான் ஒரு சாமான நினைச்சு கொண்டிருக்கேன், அவை அதை கொன்றேன் என்று சொன்னா ஒவ்வொரு ஆக்களும் உங்களோட நடந்த ஒரு அனுபவத்தை சொல்லுங்க, பெருசா போக வேண்டாம். சரி, இப்ப தெரியும் தானே எதிர்பார்ப்பு மாற்றம். நீங்க சொல்ற விளக்கம் அதுல இருக்கும் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் அல்லது வாழ்க்கையை வேண்டுங்களேன். இப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு கிழமை 2 கிழமைகள் நடந்திருக்குது, நான் இதை எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல, சற்று கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக போச்சு என்ற விஷயம் இருந்தால் சொல்லுங்க. நான் சொல்றேன் என்னென்னா, இப்போ போன வருஷம் எனது பிறந்த நாள் வந்தது. அன்றைக்கு நான் வெளியில வைத்தியசாலை போயிட்டு வந்தேன். அப்ப மகள் அண்டை கேக் செய்து கொண்டு வருவாண்ட எதிர்பார்த்தேன். ஆனா அன்றைக்கு கேக் வரையில. அப்ப அதை எதிர்பார்த்தேன், வரையில. ஏனென்றா அந்த வளமையாவ செய்து கொண்டு வரவ இந்த முறை கொன்றேன்னு அந்த நினைவோட இருக்க அது ஒரு ஏமாற்றமா இருந்தது எனக்கு. இது நல்லது, இதான் சம்பவம். சரி, அது உங்களுக்கு உண்மையை சொல்றீங்க, அது ஒரு ஏமாற்றம். அவருக்கு இப்ப பிள்ளைக்கு 1008 பிரச்சனை இருந்திருக்கலாம் அன்றைக்கு. அதுதான் சொல்றேன், இப்ப வளமையா சொல்றதே இல்ல, பெருக்கே கொண்டுதான் வருவேன். அதான் இப்போ அவர் இப்போ ஒவ்வொரு முறையும் செய்கிறவர் செய்யாட்டா அதை நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு பக்கம் பிள்ளையா இருந்தாலும், ஆனால் அடிமனம் சொல்லும், என்ற பிள்ளை செய்தவர் தானே இந்த வருஷம் செய்வார் என்ற ஒரு இருந்தவங்க. அது என்னண்டா வளமையா செய்யறபடியா அது வெறுமண்ட ஒரு எதிர்பார்ப்பு. சரி, அப்போ இப்படித்தான் தமிழக விளங்குதா இப்போ? ஓகே, இப்போ வர சொல்ல மாட்டேன் தமிழக கூட மாட்டேன். ஓகே, உமா சமூகம் இல்லையம்மா, தென்னையை பற்றி தென்னையை வச்சு இளநீர் பிள்ளைய பற்றி கண்ணீர் அந்த கதை ஒன்று வேண்டாம். சின்ன ஒரு விஷயமா என்னுடைய பக்கம் எதிர்பார்ப்பு வந்து என்னுடைய அம்மா 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 அவர் காணவில்லை முயன்றவர் இல்லை, அவர் இப்போ வந்தது கிரீன் லைட் அவர் பக்கம்
அம்மா நிக்கிறேன் அந்த அந்த நிக்கிறார் ம். நிக்கிறார் சொல்லுங்க நீங்க நான் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது என்னன்னா நான் பொம்பளை பிள்ளையோட போயிருக்க வேணுமென்றுதான். என்னால இப்ப ஏலாம வந்துட்டுது. எதிர்பார்க்கிறேன், நடக்குமா நடக்காதோ அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். என்னத்த உங்களோட எதிர்பார்ப்பு யாராவது ஒரு பிள்ளைகிட்ட போய் இருக்க வேணும். ஆமா, ஓகே அது நிறைவேறும். சரியா, நன்றி. கட்டாயம். நன்றி நன்றி நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்தது பத்மினி அவர்கள். வணக்கம் மணிமோகன். ம். என்ன இவற்றை நினைவு தினம் 19ஆம் தேதி வருது. அப்ப இவற்றை அக்கா தான் கூடுதலா வந்து நின்று பொறுப்பா இதண்டுவா. அவ 10ஆம் தேதி இன்னும் தெரியல புட்டபதிக்கு போறாவாம். திடீரென சொல்லியிருந்தா எனக்கு அந்த எதிர்பார்ப்பு சரியான ஒரு ஏமாற்றம் மாதிரி இருக்குது. வாணிமோகன் ஏன் எதிர்பார்த்த நம்ம வருவாவண்டு. இப்போ புட்டபத்திரிக்கு போகிறவர் இப்போ நீங்கள் சொல்லித்தானே ஆரம்பத்தில் இருப்பீங்க இந்த டேட்டில் வரைக்கும் இது வருதுண்டு. அது தெரியும். ஆனால் அந்த திதி வந்து மார்ச் 9ஆம் தேதியா மன காயத்ரி தான் 19 தான் தான் வருவேன் என்று சொல்லியிருந்தா. அப்ப அவ சொன்னா தான் அவன் நினைவு தினத்துல தான் அங்க புட்டபதியில சாப்பாடு நான் கொடுக்குறேன். இப்ப 9ஆம் தேதி வந்து நான் கோயிலுக்கு கூட்டி கொண்டு போறேன் அந்த திதிக்கு இதன்றதுக்கு. அப்ப இந்த எதிர்பார்ப்பு இவர் வருவார் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்வோம் என்று நீங்கள் எதிர்பார்த்தது மாற்றமா போச்சு உங்களுக்கு. எனக்கு அது மாற்றமா போச்சு. சரி, ஓகே. ஒரு சம்பளம். அடுத்தது தர்ஜினி சொல்லுங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு கிட்டடியில வந்து கூடுதலா என்னுடைய வேலை செய்வதில் ஏதாவது இலகுவான சாப்பாடு செய்ய கொண்டு போக முடியும்னு சொன்னா கூட செய்து கொண்டு போவேன். பொங்கலா இருந்தாலும் சரி அல்லது கொண்டைக்கடங்களுடைய வேலையை இருந்தாலும் சரி. இப்போ கிட்டத்துல கட்லெட் செய்து கொண்டு போயிருந்தான். அவ கொண்டு போகும்போது நிறைய எதிர்பார்ப்பேன். இப்போ அது ஒரு குரூப் ஒரு டீமா தானே வேலை செய்யறோம். அப்ப நான் கொண்டே கொடுப்பீங்க அவைகளும் எனக்கு கொண்டு வருகிறோம் என்ற மாதிரி எதிர்பார்ப்பு. சில வேலை வாய்திறம்னு சொல்லுவேன். இந்த முறை நான் கொண்டு வரேன், நீங்க கொண்டு வர மாதிரி சொல்லுவேன். ஆனா ஒரு முறையும் அது நடக்காது. ஆனா அவர்களும் நடக்கிறது இல்ல. நான் அதை தொடர்ச்சியா செய்ய வேண்டும் என்றதுல விருப்பப்படுவேன். அதே நேரம் 8 மணி 8:15 மட்டும் வேலைன்னு சொன்னா பின்னேரம் 2வது பிரேக் விடும்போது கடைக்கு போயிட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுற மாதிரி ஒரு பழமோ அல்ல ஏதோ ஒரு விஷயத்த வேண்டியது அதுல வைப்பேன். அதுலயே ஒரு ஆள் புதிய வந்தவ கண்டுபிடிச்சிட்டா அதை தயா வேலை செய்ய இப்படித்தான் இருக்குது. நான் முன்னாடி இருந்து பழகிட்டேன் இந்த விஷயத்த. இப்ப நான் வேண்ட முதலே அவா செய்திருவா. அந்த எதிர்பார்ப்பு அங்க நிறைவேறி இருக்கு. இதுவரை காலமும் அது நிறைவேறல. அது அந்த எதிர்பார்ப்பு சொல்றீங்க. ஒரு முறை நான் செய்து கொண்டு போனேன்டா ஒரு முறை அவ செய்து கொண்டு வர வேணும். அல்ல வேற வேற நாட்டு சாப்பாடு வந்து வித்தியாசம் தான் எதிர்பார்த்து. ஓகே ஓகே. நான் கூடுதலா அதுக்காகவே கொண்டு போய் அதுக்கு ஏற்றபடி அலங்காரம் செய்தது மாதிரி கொண்டு போய் கொடுத்து சேர்ந்து செய்து செய்தது கிடையாது செய்ய மாட்டார்கள். அதுல புதிதாய் வந்தவரால் பிடிச்சிட்டேன். தயா வேலை செய்யதான் பின்னேரத்துல எப்படி ஒரு சாப்பாடுன்றீங்க. நான் முன்னாடி வாய் திறந்துன்னு சொல்லிடுறேன் நன்றியும். அப்படி செய்துதான் அந்த ஒரு திருப்தியா இருந்தது அந்த எதிர்பார்ப்பு. ஆனா இன்னும் நிறைவேறல. ஆனா நான் வர்றதா இல்லை. சரிங்களா, வெளியில இதை கொண்டு வரேன், நீங்க இதை கொண்டு வா அப்படி என்ன சொல்லியும் சரி வராது. சரி, அது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. நன்றி. சரி, நன்றி. ஓம் ஜெயமலர். ஆமா, என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த வருடம் நாட்டுக்கு போறதாகத்தான் இருந்தது. ஆனால் கால் இப்படி இருக்கும்போது இயலாத நிலைமையில இருக்கிறேன். அது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம போயிட்டு ஏமாற்றமா போயிட்டு. அது எதிர்பார்ப்புன்னு சொல்லலாமா? தாமரக்கா சொன்ன மாதிரி தானே இருக்குது. எதிர்பார்த்துட்டு இல்ல, நான் போறதுக்குன்னு சொல்லி டிக்கெட் எல்லாம் பார்த்து நாங்கள் எல்லாம் செய்தாச்சு. ஆனா இப்ப வேற வேற மோசமான நிலையில போறபடியால் அதுக்கிடையில டாக்டர்கிட்ட காட்டி சரி வருமா இல்லையான்ற ஒரு இதுல இருக்கிறோம். காலா ஏமாற்ற மாதிரி தான். அப்படி எடுக்காதீங்க, அது சரி வரும். கால் சரி வரும். நாளை கூட்டி கொண்டு போறாங்க. இப்ப அடுத்த மாதம் பங்குனி மாதம் தான் இனி வரட்டாமா. பங்குனி மாதம் போய் அதுக்குள்ள 2 மாதத்துக்குள்ள சரி வராது. உடனே நடக்கக்கூடிய மாதிரி வரும்போது தெரியல. அப்ப அதால நாங்கள் டிக்கெட்டே செய்யறத நிப்பாட்டிட்டோம். இல்ல இப்ப நீங்க வீல் சேர்ல போற வசதி இருக்குன்னு தானே. ரெண்டாலும் அங்க நடந்தது வீல் சேர்ல போய் அங்க தொடர்ந்து வீல் சேர்ல தெரியலுமா வர மாட்டோம். இல்ல அங்க கொஞ்சம் நீங்க அந்த நாட்டு வைத்தியங்கள் செய்யலாம்னு சொல்ல வரேன் இல்லையா? அது முதல் போன வருஷம் அதே மாதிரி தான் போயெல்லாம் செய்தனா அது சரி வேலை. இந்த முறை ஆகலும் நடக்கிறது கஷ்டமா இருக்கு. இப்ப நடக்க இல்லாத நான் ஒன்றுக்குமே நடக்க இல்லாத கட்டம் வந்துட்டு முதல் கொஞ்சம் நடக்கக்கூடியதா இருந்தபடியா பிரச்சனை இல்லை. அப்ப அதனால அது ஒரு மாற்றமா போயிட்டு. தலைமை தந்தவர் சொல்லுங்க. என்ன நானும் அப்படித்தான். தாயத்துக்கு போகும் பொழுது இந்த முறையாவது மகனா கூட்டிட்டு போகணுமெண்டு 5 வருஷம் அவன் வரையில கூட்டிட்டு போகணுமெண்டு பார்த்தோம்னா ஆனா அவனுக்கு விருப்பம் இல்லை. அங்க வர நீங்க வந்தா சும்மா பழைய சீடி மாதிரி ஒன்றே கதைச்சு கொண்டு இருப்பிடவா
நான் என்ன செய்யறேன், நான் வரையில நான் அதுல பார்க்க நான் அவரை தனியா நீங்க என்ன செய்யுங்கண்டா, ஸ்பெயினுக்கு இளையவர்களும் கூட போறேன். பக்கத்தில் நிறைய பேர் இருக்கணும் தானே, இளையவர்களோட சேர்த்து விடுங்க, விட்டு அவர்கள் அந்த அப்கண்ட்ரி அந்த இலங்கையை சுற்றி வர விடுங்க, விஷயம் அது முடிஞ்சு. அதுதான் அது போனா அங்க வேண்ட பகுதியில ஒரு 10-15 படியங்களை அவர் சுற்றி எல்லாரும் சேர்ந்து வரட்டும், திருவண்ணாமலை கோயிலுக்கு என்றும் எல்லாம் மட்டக்களப்பு திருமணம் பண்ணும். முடியுதுன்னா. ஆனா இப்ப என்ன வாணி பிரச்சனை என்னன்னா, இளையவர் எல்லாம் திருமணம் செய்து எல்லாரும் குடும்பமா எல்லாரும் போயிட்டுனா எங்கட பகுதி வீட்டிலேயும் எல்லாம் குடும்பக்காரரா அவங்க எல்லாரும் வேலையும் அப்படி வேண்டா போனால் வீட்டுல நிக்க கூட இல்லை. நான் சனி ஞாயிறு தான் நாக்கிலேயே பிடிக்கல. அப்ப தான் தனியா இருக்கிறதோ நான் என்ன செய்யறது, அங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கதை சொல்லி இருப்பீங்க, நான் என்ன செய்யறது, அதன் பார்க்க நான் வரையில நான் எந்த வாட்டுக்கு தனியா அப்படி இல்லை போறேன். போகிற நேரம் 6வது ஒரு ஆள் ஒரு பண்டிகை மாறி மாறி ஒரு 2-3 நாள் லீவுகள் எடுத்துட்டு பிள்ளையோட போக வேண்டியது இல்லை. நீ அப்படித்தான் நானும் ஏன் எதிர்பார்த்து இப்பதானே தனியே திரிகிறார்கள், மேப்பா போடுவார்கள். அது சரி போறோம்னா அவனுக்கு அப்படி விருப்பம் இல்லை, அங்க விருப்பம் இல்லை, இல்ல இல்ல இப்ப அங்க தனியா போய் தான். விருப்பம் இல்லை. இந்தி நேரத்துல நான் தனியா போறேன், இப்ப சோலோ எங்களுக்கு ஹோலிடே இங்க தான் போறேன்னு தனியா விருப்பம் பிள்ளைய இல்லை. போகிறார்கள். என்னன்னு கேட்டா நாங்க சோலோ ஹோலிடே. சோலோ ஹோலிடே என்ன தனிமையில போறது, போர் ஆமா அடிக்காது, இன்னும் போர் அடிக்காது. அப்படின்னா சரியா? உங்களுக்கு கூட்டி சேரமா? அவரும் அதைத்தான் சொல்றேன். அங்க உங்களோட நாட்டுல அங்க இருக்கிறதுக்கு நான் இன்ஜினியர்களை சுத்தி பார்த்து போடுவேன், அது நீங்கள் கேட்டேன். போங்க. ஒன்றும் செய்ய அப்ப இந்த முடியாது. முறையாவது கட்டாயமா கூட்டிட்டு வான்னு சொன்னவே ஓமன் அவர்களுக்கு சொல்லியாக்கள் ஓம் தெரியுமா வாரன், ஓம் சித்தி வாரன், அவ்வளவுதான் அவரோட பூச்சி ஊத்துறது. அவர்களுக்கு சொல்லுறது. ஓம் சித்தி வாரன் ஓம் அன்றைக்கு சொல்லு போகும் உங்களுக்கு எனக்கு எங்களுக்கு டிக்கெட்டை புக் பண்ணி தர்றேன், போயிட்டு வாங்குவோம். நான் இதுல ஸ்பெயினுக்கு சரி, அவர் போர்த்துகலுக்கு எங்க அங்கே போயிட்டு யூரோப்புக்குள்ளேயோ இல்ல கனடாவோ இங்கே போக சொல்லுங்க. தான் போறேன். சரியா நான் தானே? தனியா போயிட்டு வருவேன். ஏன்னா இந்த பயமா எனக்கு அப்படி என்று சொல்லி அது எனக்கு ஒரு இது, நான் கட்டாயமா கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போட்டேன். இல்லை இப்போ என்ன அது செய்கிறேன்டா, இளையவர்கள் தனியாக சோலோ ஹோலிடே போகிறது சரியா. ஆமா ஆமா இன்னும் ஆக்கள் என்ன செய்யண்டா, குரூப்பாக போவுங்கள், போயிட்டு இவங்க எல்லாரும் போய் சந்திப்பிடும், சந்திச்சுட்டு திரும்ப எல்லாரும் அந்த கூட்டு சேர்ந்து திரிகிறது. வாணி சோளவோ போய் இப்ப அந்த கூட்டா வந்தாலும் சோலோவா போய் பரவாயில்ல. கோரஸா வந்தாலும் ஓகே, இல்ல அதைத்தான் சோலோ சொல்றேன். வந்தாலும் ஓகே. அப்படிதான் நிறைய பேர் சோடி சேர்றாங்க. எனக்கும் அது சந்தோஷம். சோளோவா போய் அப்ப சோலோவை போய் சேரியோட வர சொல்லுங்க. அப்படி வந்தாலும் ஓகே. இல்ல அது அப்படிதான் நிறைய பேர் சேர்றாரு. ஆ, ஓ அப்ப அது அது கஷ்டமா உங்களோட கிடக்குது. எதிர்பார்ப்பு நடுகளும் வருவாரண்டு எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏமாற்றமா போச்சு. சரி, இப்ப ஆமா. தாமல கடை எதிர்பார்ப்பு தான், இப்ப அது எதிர்பார்ப்பா அல்லது என்ன பேரப்பிள்ளையா? இல்ல இல்ல சரி, என்ன வாணி? தாமல சொன்னவ தண்ட ஊருக்குள்ள இருந்து வந்து இந்த ஊருக்கு போகணுமெண்டு எதிர்பார்ப்பா வருமா, அது உங்களோட தெரியலையே. ஆசைதான் அது ஆசை ஆசை. ஆசை. ஆசையா தான் இருக்கும் என்ன அது. இல்ல ஏன்னா நீங்க சொல்லுங்க வாணி. நானா நான் ஓகே. நேற்று நடந்தது எனக்கு என்னத்த கண்டெல்லாம் கலங்கி வந்தேன். நேற்று கடகரண்டு இங்கேருந்து வழிகிட்டேன் கோயிலுக்கு போகமென்ட்டு சரியோ. அப்போ ஆமா என் எதிர்பார்ப்பு இருந்தது 2 கோயிலும் அநேகமாக இந்த டைமுக்குள்ளே தான் பூட்டு வரலன்ட்டு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஏன்னா நான் அநேகமாக வெள்ளிக்கிழமை போகிறது அது 2 மணி 1:45 வரைக்கும் திறந்திருக்கும். அப்போ நீங்க நேற்று நேற்று 2 மணிக்கே போட்டீங்களே இல்ல, உங்களோட ப்ரோக்ராம் முடியவே போட்டீங்களே இல்ல கோயிலுக்கு. இல்லை அது நேற்று செவ்வாய்க்கிழமைன்றபடினால வேலைக்கு பூட்டிட்டாரு. அப்போ கேள்விப்பட்டேன் இல்லை நான். நான் ஓகே. உடனேயும் போகலை தானே, அப்போ கொஞ்சம் விட்டு நின்று தானே. அப்போ போயிட்டு போனால் பாலும் வாங்கிட்டு போகிறேன், கடகடன்ட்டு போகிறேன், ஒரு நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பு திறந்திருப்பாருன்னு போக ஒரு கோயிலுக்குள்ளே போக சாரி பூட்டிட்டோம்ட்டார். சரி என்று போட்டு மற்ற கோயிலுக்கு போனால் அங்கேயும் பூட்டி கிடந்து கொஞ்ச நேரம் எனக்கு ரோட்டில் நின்று கண்காணிக்கிட்டேன். ஒரு மாதிரி சரியான கவலை வந்தது எனக்கு. ஒரு நாள் எந்த அப்படி கோயிலுக்கு இருக்கிறது. போனீங்க? ஆ எந்த கோயிலுக்கு போனீங்க? பக்கத்தில் இருக்கிற 2 பாபா கோயிலும் மாரிசம்ம கோயிலும். அப்போ 2ம் அந்த டைமுக்குள்ள பூட்டிட்டாரு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படித்தானா அதெல்லாம் தெரியும், நான் வெள்ளிக்கிழமை நான் கூட போகிறாது. பின்னா கொஞ்ச நேரம் நின்றுட்டு சரி எனக்கு அமைப்பில்லை, அது ஒரு ஏமாற்றம் தான் எனக்கு. அது ஏமாற்றம், அது எந்த பிள்ளை தான் டைமை பார்க்க போனது, அந்த நேரத்துக்கு போயிருக்கோம். அந்த டைமு போயிருக்கணும். பிரச்சனை இல்லை, இப்போ வெள்ளிக்கிழமை போவேன், நான் அடிக்கடி போகிறேன் நான் தான். அப்போ போயிட்டு பால் 2 அது ஒரு கை உழைவு நின்றுட்டு சரி என்ன போலாதான்ட்டு திரும்ப வீட்டை வந்து வச்சுருக்குறேன். அது எனக்கு ஒரு பலத்துறைய மாற்றமாக தந்தது நேற்று சம்பவம். ஆனால் மற்றும்படி சின்ன சின்ன சம்பவம் சின்ன சின்ன இதுகள் எல்லாருக்கும் இருக்குன்னு தான். அது சரியா அதுதான் எதிர்பார்ப்புகள் கட்டாயம் இருக்கு. இப்போ இல்லையென்று அது இல்லாத என்று சொல்ல இல்லாது முக்கியமா எல்லாருக்கும் இருக்கும். மனதுக்குள்ளே இருக்கும், அப்புறம் நாங்கள் சொல்ல மாட்டோம் சரியா. அப்புறம் ஏமாந்து கொண்டு திரும்ப ஒரு கோவம் வெடிக்கக்குள்ளே தான் அது வந்து சேரும்.
இப்படி செய்த நீங்க ஆணி இப்படி இதண்டானி ஆமா. ஆரம்பத்தில் செய்த நீ ஏன் இப்போ செய்யாவிட்டு எல்லாம் வரும். இப்போ பிள்ளைகள் பக்கத்துலேயே பாருங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்கிறதுக்கே ஃபோனில் இதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட கேட்போம். அதுக்கெல்லாம் 1008 பிரச்சனை. வாய் தவறி ஏதாவது சொல்லிடுங்க, நாங்கள் கண்ணெல்லாம் கலங்கி சொன்னா அது கவலையா இருக்கு. இன்னும் ஒவ்வொரு நாளும் அவர் செய்யாத மாதிரி தான் எங்கட கதை போகும். பிறகு அந்த பிள்ளைகள் வெளியே வந்து கேட்கும், நாங்கள் தள்ளுங்க நாங்கள் செய்யறோம்னா எங்களுக்கு அந்த ஆணவம் விடாது. அது நாங்கள் கவர்மெண்ட் பரம்பரை, அதான் நீங்க எங்களுக்கு தெரியும் உங்களோட வேலையை பாருங்க, எங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லி. அப்போ அதுகள் வந்து சில நேரம் சொல்லப்படும். ஏன் எதிர்பார்த்து நீங்கள் செய்து பழகுங்கோ, எதிர்பார்த்தபடி தான் ஏமாந்துருக்குறீங்க. அது உண்மைதான். நமக்கு என்ன பிரச்சனை என்றால் ஏதாவது ஒன்று தட்டிடுவோமோன்ற ஒரு பயன்தான் உண்மையில். அந்த பயத்துங்காக தான் பல வேலையை நாங்கள் செய்ய விடுறது உண்மையில வாணி. இப்ப என்ன டென்மார்க்ல இருந்து நாங்கள் கார் பழகி 92ஆம் ஆண்டு அங்க இருந்து பழகி பிரான்ஸுக்கு போய், ஜெர்மன் போய், கொலன் போய், எல்லா லூட்ஸுக்கு அவியல் வந்தவ. அவியலோட போயிட்டு வந்தோம் தனிங்க. பிள்ளைகளப்ப சின்ன பிள்ளைகளா இருந்தவ. இப்ப என்னடாண்டா இங்க வந்தா பிறகு இவியல் எல்லாரும் காரோட வெளிக்கிட்டா பிறகு அவர்களை எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் காரை எடுக்கிறது இல்லை. இப்ப பிரான்ஸுக்கு போறோம்னா அவியலும் வந்தா கார்ல போறது அல்லது பிளைட் எடுக்கிறது. ஒன்று என்னண்டா என்னுடைய நோக்கம், கார்ல வந்து ஒரு குறைஞ்சது 4 பேர் இருக்கணும் ஒருத்த போறேன்டா. அப்படி இல்லாம 2 பேர் போயிருக்க கார் தேவையில்லை. அது மாதிரி டிரைவர்ஸ் 2 பேர் இருக்கிறது நல்ல தூர பயணங்களுக்கு. ஒராளுக்கு டயர்ட் இருந்தாலும் கொஞ்சம் படுக்க, மற்றவரோட அது அவியலோடுனா அவியல் எங்களுக்கு திறமாட்டினோம். ஆனா நானும் வேறும் ஒரு காலத்துல மாறித்தான் ஓடுனாங்க. இப்ப டென்மார்க்ல இருந்து பிரான்ஸ் வரைக்கும் 3 இடத்து என்றாலும் மாறி கொஞ்ச நேரம் மாறி ஒரு கொஞ்சம் அரை மணத்தியால நின்றுட்டு அப்படி வர்றாங்க. ஆனா இப்ப இவர்களோடைக்க அப்படி இல்லை, அந்த அளவு தூரம் இல்லை தானே இங்க இருந்து பிரான்ஸ் போயிருக்க. அப்ப அவர்கள் இப்ப அதே இதுல இப்ப இங்க வந்து கிட்டடியா எல்லா இடமும் ஓடிக்கொள்ளுவன் தெரிஞ்ச இடங்கள். இப்ப மகன்கிட்ட போக முதல் ஸ்டோக்கு போவேன் டிலக்ஷனை வர சொல்லி அவரோட தான் போனது. மற்றது எங்களுக்கு அதை விட என்னொண்டு இப்ப ட்ரெயின் பஸ்ல போய் பழகி அதுல ஏறி இருந்தா டென்ஷன் இல்லாம போல. இப்ப இங்க டிராபிக் அதுகள் இது ஆனால் அதை விட இந்த லைசன்ஸ் சொல்லத்தான் சொல்லப்படுது. லைசன்ஸ் எடுத்திருக்கிற பெண்கள் கூடுதலாக பெண்கள் சில ஆண்களும் இருக்கிறார்கள். இந்த சினல் என்னன்னு சொல்ற அந்த மெயின் இதா ஓடிவினம் இல்லை, உள்ளூருக்குள்ள ஓடுகிறார்கள், மெயினுக்குள்ள போறார்கள். அது வந்து எல்லாரும் இல்ல, சில ஆக்களை பார்த்து இல்ல. இப்ப இங்க லைசன்ஸ் வச்சுக்கிறார்கள். 75% பெண்கள் வழிக்கு அந்த அளவுக்கு அந்த சினல் வகைக்கு போகாது. அது என்ன உள்ளூர் சர்வீஸ் போட மாட்டார். சரி, அது அப்படியே நிக்க. இதுக்குள்ள வருவோம். இது என்னண்டா இந்த மூக்கு நுழைக்கிற விஷயம் இருக்கு தானே. இப்ப உங்களோட பக்கமும் அது நடந்தது இலங்கையில, சரியா? பிள்ளைகிட்ட கேள்வி கேட்க அப்பா பார்த்து சொல்றேன், அந்த பிள்ளை எப்படி பாக்குது முகத்தை. அப்ப இங்கேயும் அண்டைய சம்பவத்தை வச்சு இப்படிதான் நடக்குது, சரியா? அந்த பிள்ளைகிட்ட கேட்டா இப்ப ராகவி நிக்கக்குள்ள என்னட்ட கேட்பார்கள், இவர் என்ன செய்யறாரு. நான் சொல்லுவேன், பக்கத்துல அண்ணி நிக்கிறார், அரட்டு கேளுங்க, நீங்க என்னட்ட கேட்க பிள்ளை என்ன செய்தான்ட்டு என்று சொல்லுவேன். அப்ப அந்த ஏன் நம்மவர்கள் அநேகமானோர் இன்னும் ஒன்று பிள்ளை சம்பந்தமா போய் சொல்றாரு. இப்போ இந்த பிள்ளை இது செய்திருக்காது, ஐயோ நீங்கள் வருவீங்கன்னு பிள்ளை இது ஓடி ஓடி செய்தது, உங்களோட கற்றுக்கொண்டு போல ஆசையாக இருந்த, இப்படியெல்லாம் வடி வைப்பார்கள். பொய், சரியா? அதான் கேட்கிற ஒரு ஆள் பதில் சொன்னா வேற ஒரு ஆள் சொன்னா அதுல பொய் இருக்கு. அது அப்பா அம்மா பிள்ளைய ஏன் பேச விடுறதில்லை, ஏன் என்ன காரணம்? அதான் தெரியாது, பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டார்கள். பழக்கத்துக்கு கொண்டு வர இப்ப பழக்கத்துக்கு தான் கூடுதலாக ஒரு ஆள் கேள்வி போகுதோ, டீச்சர் கேள்வி கேட்குறான், அந்த பிள்ளை யாரை பார்க்கும், தாய் தப்பா பக்கத்துல நிற்கணும், பிள்ளை தானே பதில் சொல்ல போகுது. அப்போ இதே அம்மா அப்பா ஏன் இந்த இடங்கள்ல சரி பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டால் பிள்ளை பதில் சொல் ஏன் விடுறதில்லை? இது பல பெற்றோர்கள் மத்தியில் இது நடக்குது. சில நேரம் புள்ள உண்மை சொல்லிருமன்ற பயத்துல இவங்க முந்துறது ஒன்று இருக்கு. பிள்ளைகள் வந்து உண்மையில அதுகள் வந்து போய் சொல்லாது, உண்மையை சொல்லிடுங்க. பிள்ளைகிட்ட கேட்டா அம்மா பதில் சொல்லுவார் நண்டு. சில அப்பாக்கள் இப்போ பிள்ளைகிட்ட நாங்கள் இப்போ ஓகே படிப்பு அப்படி அப்பா இருந்து பதில் சொல்லுவார், அது இருந்து கேப்பீங்க, அப்படி போகுது இப்படி போகுது, இதை எடுத்து பிள்ளை அதை எடுத்து உன்னோட கேட்டனாங்களா? பிள்ளைய சில நேரம் இப்படி 2 நேரம் பார்க்கும்,
பார்த்துப்பட்டு அப்படியே கம்மட்டு இருந்துடும். ஏனண்டா இவர் பார்த்து சொல்லி கொண்டிருக்க நான் என்னது சொல்லுவான். அதே அது நம்ம அவர்களுக்கு இந்த பழக்கம்னு சொல்லுங்க. அப்போ உண்மையிலே தெரியல. இது இதில் இன்னும் முடிவே வருகிறது இல்லை. இல்லதான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கத்தான் அப்பா அம்மாருக்கு 2 அடி போட்டா சரி. இல்ல வாணி, இப்ப அந்த நீங்க சொன்னீங்க தானே புள்ள பக்கத்துல நீ கேட்கல உங்களை இவ என்ன செய்யறான்னு கேட்டேன். அவ பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் தானே, உங்களோட கூட பழக்கமா இருக்கலாம் தானே. அதுதான் பழக்கம் இல்லையானடா என்ன ஹலோ, பெருசா என்ன இதுக்கு ஆக்கள்கிட்ட பழக்கத்துக்கு குரல்ல தான் சம்பந்தம் இல்லை. பார்த்து கதைக்கு நம்புறேன் என்ன பழக்கத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பிள்ளை பக்கத்தில் என்னண்டா பிள்ளைகிட்ட நீ எத்தனை நம்ம படிக்கிறேன் நான் பிள்ளைகிட்ட கேட்குறேன். இதுக்கும் பழக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பத்மினியாரே அதான் சரியா? அப்போ பிள்ளைகிட்ட கேட்கலாம் என்ன செய்கிறீங்க, எத்தனை வயசு வயசு தேவையில்லை. சரி இப்போ என்ன செய்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க, ஜூனியர் கேட்கலாம் தானே. அது அம்மாட்ட கேட்குறது இருந்து அந்த பிள்ளை பேசாமல் நிற்கும். அப்படியே என்ன பிள்ளைக்கு விளங்கும் இந்த மாதிரி வேலை தான் மூடாதன்ட்டு இதே உள்ளபடி எல்லாம் விட மட்டும் தெரியும். இல்லை உண்மையில இது இவர்கள் அந்த பிள்ளைய சரியா பிள்ளை பாவம் பிள்ளையில் நாங்கள் பிள்ளை சொல்ல இல்லாது அந்த அடக்குமுறையோ என்னன்னு தெரியல. அநேகமானாக்களுக்கு இந்த குணம். இப்போ அண்டைக்கும் உங்களோட பேரன் அழகாக சொல்லி கொண்டு வந்தேன் சரியா? அப்போ அந்த ஆங்கிலத்தில் தமிழ் சொல்லுங்கன்னா தமிழ் அவருக்கு வர இல்லையா என்னன்னு தெரியல. புற என்னவோ கேட்குறோம். வயது நண்டு காப்பாட்டை கேட்டு பிள்ளை வயது சொல்லுது. வயது தெரியாதோ வயது கேட்கல என்ன அப்பா அந்த அம்மாண்ட பேரை கேட்கதான் இல்லை மாறி சொன்னவர் இல்லை. அப்பதான் அங்கே சொல்கிறார் வயது கேட்குறேன்னு சொல்லுண்டு. பிறகு பேரண்டு கேட்கணும் சொல்லண்டு. அப்பதான் நிற்கிறார் பக்கத்தில். அங்கால அது அவர் சின்னவர் வச்சு ஒன்று ஏன் இந்த நிலைமை பிள்ளைகளுக்கு கதைக்கங்கள் தானே. அதுகள் கதைக்க விட வேண்டியது தானே. அது உண்மையிலே என்ன கவனத்தில் கொள்ளும் என்ன காரணம் உண்மையிலேயே தெரியல. எத்தனை நேரம் சொல்லியாச்சு என்ன பிள்ளைகள் பக்கம் நீங்கள் மூக்கு நுழைக்காதீங்கன்னு சொல்லி. அது வைக்கமாம் பிள்ளைக்கு வைக்கமாம். பள்ளிக்கூடத்தில் 6 பிள்ளை வைக்கப்பட்ட 6 பதில் சொல்றது பிள்ளை பண்ணணும். பிள்ளைக்கு வைக்க வேண்டாம் பள்ளிக்கூடம் அதுகளுக்கு வைக்கப்படாதுகள் ஆடுறதுக்கு படுறதுக்கு அதுகளுக்கு ஒன்றுக்கும் வைக்கவில்லை. அதுகளுக்கு அதே வைக்கப்படுதுகள் அதுகள் இவங்க அதுக்கு விடுற இல்லை. ஜெயமலர்கள் சொல்லுங்க என்ன காரணமாக இருக்குமெண்டு. மியூட்டில் நிற்கிறீங்க. மியூட் மியூட் மியூட். பிள்ளைகள்கிட்ட கேட்டா பிள்ளைகள் தான் சொல்லும் எங்களுக்கு அவன் படிப்புகளும் தெரியும் ஒன்றும் தெரியும் அவைகள் தான் கதைப்பினோம். ஆனா இங்க தமிழாக்கள் வந்து பெருசா கதைக்கிற அளவுக்கு இல்லை இங்க பிள்ளைகளோட. மற்றாக்கள் அவைகள் தான் கதைச்சு. இல்லை இல்லை பிள்ளைகளோட இல்லை. நீங்க கேள்வி கேட்டா பிள்ளைகிட்ட அம்மா அப்பா பதில் சொல்றது இல்ல. அப்படி நாங்கள் பெருசா சொல்றோம். பிள்ளைகிட்ட கேட்டா பிள்ளைகள் எல்லாம் சொல்லும். அவைக்கு முன்னால அவை கேட்டா அவைகள் தான் சொல்லுவினோம் கூட. நாங்கள் அதுக்கு தன்ற இல்லை. இப்படி ஏதாவது அவைக்கு தெரியாத அம்மா என்னன்னு சொல்லி அப்படி தண்டா சொல்லல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மற்ற அதுவும் சின்ன இல்லை தான் பேருந்து வளர்ந்தது பிறகு எல்லாம் அவையெல்லாம் நாங்களா பெருசா தன்றோம் இல்லை. குறைவு மற்ற இங்க இந்த ஆக்களோட புலங்குற தன்மையிலும் குறைவு தான். யார் வந்து அவைகிட்ட கேட்கிற போதும் இல்லை. அதால எனக்கு அனுபவங்கள் பெருசா இல்லை. அது நெல்லாங்காரதான் படி அவரு கதைச்சா அது அவைகள் பிள்ளைகளை சொல்லிக் கொள்ளணும். ஒரு நாள் நான் கேட்க இல்லை. இந்த ரிசர்ச் எல்லாம் எங்களோட சொந்த வீட்டு கூட நாங்கள் கேட்குறது இல்லை சரியா? அப்போ ஒரு பிள்ளை ஷாப்பிங் போய் கொண்டிருக்கல ஒரு சின்ன பிள்ளை அம்மாவை வந்துட்டு. அப்போ அந்த பிள்ளை அப்போ அவ்வே சொல்கிறார் தாயார் சின்ன அப்போ 5 வயசு 6 வயசு இவர் எக்ஸாமில் எடுத்துருக்கிறாருக்கா இப்படி சார். அப்போ அந்த பிள்ளை இவர் அந்த பிள்ளையான மார்க்ஸ் சொல்லி கொண்டிருக்கிறார் தாய் சரியா? இப்போ 80 60 வைங்கள தாய் சொல்கிறேன் 80. அந்த பிள்ளை இப்படி பார்த்துப்பட்டு இல்லையம்மான்னு நீ பேசாத நான் கதைக்கிறேன்லான்றார் தாய். அப்போ பாருங்கோ அந்த பிள்ளை உண்மை சொல்ல வலிக்கிடுது. இந்த தாய் விடுக்குது இல்லை அந்த அந்த பிள்ளைய. அப்போ இந்த தாய் தானே எடுக்குது அந்த பிள்ளைய. அப்போ இந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டா நாளைக்கு எக்ஸாம் முடியும் அம்மா கிட்ட இதே மாதிரி போய் வந்து சொல்லும். இதுக்கு காரணகத்தாரு அந்த அம்மா. அந்த அம்மா அது சொல்லும் 50 எடுத்து போட்டா அம்மா நான் அந்த மாதிரி அடிச்சு விழுதான் 80 எடுத்துருக்கிறேன்ட்டு சொல்ல. இதான் நடக்கிறது அநியமான வீட்டுகளில். சின்னத்துலேயே அந்த பொய்யை பழக்கிறது அந்த பேரண்ட்ஸ் அநியமான வீட்டுகளில். தனிமையா இருக்கிறபடியா எங்களுக்கு அந்த மெட்ட ஆக்களோட இதுகள் ஒன்றும் குறைவு எல்லாம். மெட்ட வந்து விடுப்பு கேட்கிற சொல்றதெல்லாம் குறைவு இல்லை குறை உங்களோட பக்கம். ஆனால் இங்கே அதிகம். இங்கே பயங்கரமா விடுப்பு கேட்குறதும் கூடத்தான். அதுக்காக தான் அந்த ஆளையாள் டியூஷனுக்கு 2 பிள்ளையும் ஒரு டீச்சர்கிட்ட போவினும் டியூஷனுக்கு. அம்மா அப்பா நல்ல என்ன 2 அம்மாக்களும் இல்லையன்ற ஃப்ரெண்ட்ஸாக இருப்பினும். ஆனால் சொல்கிறதில்லை எந்த பிள்ளை இந்த டீச்சர்கிட்ட போகிறான்ட்டு சொல்கிறதில்லை. அங்கே பிள்ளை 2 போய் சந்திக்குது அந்த டியூஷன் சென்டரில்.
நீயும் இங்கேயோ அது அம்மா சொல்ல வேண்டாம்னு சொன்ன வேண்டாம் அந்த பிள்ளை சொல்லும் சரி அது சின்னது தானே ஆமா அதுகளை தெரியாதான். அந்த பிள்ளை சொல்லுமோ அம்மா நான் மாறத அம்மா சொல்ல வேண்டாமன்ட்டு சொல்லி இது ஆனா தேவையான நான் பார்த்த அளவுல இந்த லண்டனை பொறுத்தளவு யாரை பார்த்தாலும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் படிப்பையும் எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன் தான் விசாரிக்கிறது கூடவே இருக்கு. விசாரித்தா பரவாயில்ல ஓகே அதை நீங்கள் மறைக்கிறீங்க ஒரு டீச்சருக்கு நீ விடுறேன்னு சொன்னால் ஓகே அந்த டீச்சர் நல்லம்மா நீங்கள் விரும்பினா விடுங்க இல்லை சொல்கிறேன் இல்லை சொல்ல வேண்டாம் பிள்ளைகிட்ட சொல்கிறது. அது ஏனென்று கேட்டா இப்ப எந்த பிள்ளையும் போய் அவன் போன உடனே என்ன ஒன்று இவன் ஏதாவது குறை நிற தெரியவும் வந்துடும். மற்றது அந்த டீச்சர் நல்லதுன்னு சொன்னா இவையும் போய் நல்லா வந்துடுவினும். இப்ப தண்ட பிள்ளை மாத்திரம் போனா தண்ட பிள்ளை மாத்திரம் பாஸ் பண்ணுமுண்ட அந்த ஒரு குணம் தான். சுயநலம் கூடாது அது திரும்ப உங்களையே ஏன்வா நீ ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடம் போவாட்டி என் ஃப்ரெண்டுட்டு அடிச்சு பிள்ளைகளை கேட்டா பிள்ளைகள் சொல்லிக் கொள்ளுவினும் என்ன ஹோம்ஒர்க் அல்ல என்னட்டு. ஆனா தாய்மாருக்கு சொல்ல விடாயினும். அது கன்னடத்துல பார்த்துருக்குறேன். விட மாட்டேனம்மா ஏன் சில உடுப்புகளே சில பிள்ளைகள் வாங்குமாம் சரியா இப்போ ஏசியன் உடுப்புகள் இருக்குத்தானே சாரியா செல்வார் அந்த தாய் சொல்லுமாம் நீ வாங்கின இடத்த சொல்லாதேன்ட்டு எந்த ஆன்லைன் இப்போ அநேகமாக ஆன்லைன்லேயும் எடுக்கிறது தானே சில விஷயங்கள் அதை கூட சொல்லுமா மனுஷன் நீ சொல்லாதேன்ட்டு அது வந்து கொமனா உண்டு என்ன அதே சொல்லுங்கள் அம்மா சொல்ல சொல்லி சொன்ன சொல்ல வேண்டாம் அதுகள் தேடி பிடிச்சி தெரியுங்கள் சரி நீ சொல்லாத நீ எங்கே வாங்கினேன்ட்டு அதான் இப்ப அந்த என்ன ஒரு வீட்டை கடன் கேட்கிற ஒரு ஆள் வரைக்க தேப்பன் வேற இருந்துட்டு சொல்லி விடுவினம் அப்பா இல்லைன்னு அப்பா பிள்ளை போய் சொல்லும் அப்பா சொல்றாரு இல்லையென்று சொல்ல சொன்னவரன் இல்லை அது நாங்கள் எங்கட வீட்லேயே எங்கட மாமா சாப்பிட்டு படுத்துக்கிடந்தவர் சரியா அம்மாட தம்பி அப்பா அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டது அப்போ இவர் சொன்னார் இங்கே பேர் இவங்கள் இந்த நேரம் வருவாங்க நீ இல்லையென்று சொல்லியாச்சு அவர் வளர்ந்து எங்க மாமான்ட்டு அவர் படுத்துருக்கிறார் இல்லையென்று சொன்னவன்ட்டு அவர்கள் வந்து அவர் எழுப்பி நீ சொன்ன நீ அண்ணா சாரி நீ சொல்லிட்டியோ டேரக்டர்கள் வருது ராஜன் நீங்கள் சொன்னீங்க சொல்ல வேணான்ட்டு நான் சொல்லிட்டேன் சொல்ல வேணான்ட்டு சொன்னவர்ட்டு அண்டுட்டு அப்போ அதுக்கு அப்புறம் அவர் சொன்னார் இதுக்கும் சரியாக தான் இருக்குது நானே இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட சொன்னேன் நான் பொய்ய சொல்லி மாமா படுத்துருக்குறா லேட்டாக வாங்கன்னு சொல்லியிருந்தா வர விஷயம் மாமா இல்லையென்று சொல்கிறதுன்றது பிள்ளை தானே அது எனக்கு நீங்கள் இல்லையென்று சொல்றதுதான் நாங்கள் முந்தி பள்ளிக்கூடம் போற காலத்துல வந்த விடியவில்லை முத்தம் கூட்டு வந்தானே மணி அப்ப எங்கட ஐயா ஒரு தடவை பயணத்துல இருந்து வந்திருந்தவர் அப்ப வெளியில நான் கூட்டி கொண்டு நிக்கல வெளியில வந்தவர் வெளியில வந்து நின்றவர் வந்து நிக்கல சின்ன பிள்ளைகள் நாமல் பள்ளிக்கூடம் என்று ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அது 6ஆம் ஆண்டு வரையும் படிக்கிற பிள்ளைகள் சின்னங்கள் வெளியே வில போறது அது 7:30 அதுகளே அவதியில போ ஏதோ பக்கத்துல எல்லாம் நின்று சக்கன்னு அந்த பிள்ளைகளுக்கு நேரம் கூட பள்ளிக்கூட பிரின்சிபல் வந்து செத்து போயிட்டார் இன்னைக்கு கூட பள்ளிக்கூடம் இல்லையே அதுகள் போட்டது வீட்ட போயிட்டு விண்ணுக்கு அப்படி நேரம் போய்கொண்டிருக்கா பின்பாக்க வயசுல போட்டுது கொஞ்ச தூரம் போக நீங்களே அப்படி சொன்னீங்க சும்மா படியே சொல்லி அப்படி சொன்னேன் இல்லையான்னு சொல்லி விட்டுட்டேன் அதுகள் வீட்டை போட்டுது பள்ளிக்கூடம் இல்லையான்ட்டு பிறகு திரும்பி அவன் அப்பா அம்மா அதுகளோட சேர்ந்தது எனக்கு இன்னைக்கு ஞாபகமே இருக்கு அவ பிறகு வந்து இப்படி பள்ளிக்கூடம் இல்லையா அன்றைக்கு இல்லை பிறகுதான் நான் சொன்னேன் இல்ல ஐயா சும்மா சொன்னவர் அவ என்ன அதுகளுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது இவ எங்களை ஐயாவே தெரியாது அது டக்கண்டு அதுல கண்ட உடனே இப்படி சொல்ல அதுகள் உண்மையாக்க வந்துட்டு சின்னங்கள் தானே ஓடிட்டுது அப்படி எனக்கு நீங்க சொல்ல அந்த ஞாபகம் தான் வந்தது சொல்லக்கல்ல ஒழுங்கா சொல்லணும் வீசண்ணா வாங்க வணக்கம் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள விடுவோம் 5 நிமிஷம் இருக்கு சொன்னாக்கு வணக்கம் நன்றி வாணி நன்றி ஐயோ 5 நிமிஷம் இருக்கா நான் 5 நிமிஷம் எடுக்கிறேன் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்ன நிகழ்ச்சி போகுதுன்றதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தேன் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சிரிப்பு கதையில குழந்தைகள் வந்து எப்பவும் வெள்ள மனந்தானே பின்ன அவங்கள்ட்ட ஒழிக்கிறது அல்லது இந்த இப்படி சொல்லு அப்படி பிள்ளைகள்றதுல இப்ப நம்ம இங்கிலீஷ்கார இந்த எங்கட நாட்டுக்கார குடும்பத்தில ஏதும் பிள்ளைகள்கிட்ட வச்சு கொண்டு பெற்றார கேட்டால் அவங்களுக்கு கோபம் வரும் என்ன டக்குன்னு சொல்லுவாங்க டோன்ட் ஸ்போக் டு யுவர் நோஸ்
திஸ் அஃபியர் தட் அஃபியர் சில்ட்ரன் சன்ஸ் நேரடியா சொல்லுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் ஸ்போக் டு யுவர் நோஸ் மை ஃபேமிலியோ நேரடியா சொல்லுவாங்க. எங்கட ஆக்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, திரிவுபடுத்தி என்னத்தை நகச்சு கொண்டிருப்பாங்க. அதுதான் நடக்கிறது. பிள்ளைகள் வந்து பார்த்துத்தானே பழகிறது. பின்ன பெற்றார் அதுகளை என் மூத்தபடி நான் முதல் ஒரு தரம் இதுல சொல்லி இதாக நான் முதல் சைல்ட் மைண்ட் ப்ராப்ளமால நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணி போட்டு நைட் டேல ஒன்று செய்தேன், ஃபார்மசூட்டிக்கல் நைட் டியூட்டி. வந்தா வாணியாக்கா இங்க வந்து சேர 7 மணி ஆயிரும், 8 மணிக்கு கொண்டு விட போனோம் பிள்ளைகளை. வந்து அது இது பிள்ளைகளுக்கு டாய்லெட் எல்லாம் செய்து மனுஷி 6 மணிக்கு போடும், எல்லாம் செய்து பிள்ளைகளை கொண்டு விட வேணும். வார நேரம் தூங்கி கொண்டிருப்பாங்க, நித்திரையில் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு. நான் பார்க்ரோயர்ல ஒரு மணித்தியாலம் கார் ஓடிட்டு வந்து அப்படியான நிலையில சின்ன பிள்ளைகள் வந்து இங்க நான் 5 மணிக்கு இங்க இருந்து வெளிக்கிட்டா தான் நான் போகலாம் அங்க 6 மணி வேலைக்கு. ஒரு நாள் என் மச்சான் டெலிபோன் கொடுத்தா போல, மச்சான் அப்பா நிக்கிறாரான்னு கேட்டாப்புல. ஓ எனக்கு தெரியாது, நான் மேல தூங்கிட்டு இருக்கிறேன். வந்து சொல்லி இருக்கிறான், அப்பா ஸ்லீப்பிங். எத்தனை மணிக்கு எழும்பு வேறன்று கேட்டிருக்கிறான். திரும்ப ஓடி வந்து அவன் இன்றைக்கு எத்தனை மணிக்கு எழும்புறது சாதாரண தெரியும். ஆனா அவன் ஓடி வந்து டாடி டாடி எத்தனை மணிக்கு நீங்க எழும்புற? இப்பவும் எனக்கு அந்த நிகழ்வு கண்ணுக்குள்ள மச்சான் படாருன துடிக்க படிக்க ஓடி வந்து அவனோட கழிச்சிட்டு படுத்தினான். அப்படி குழந்தைகள் வந்து குழந்தை உள்ளந்தான். இந்த 2 பகுதி மற்ற மகன்லையும் ஒரு பகுதி நான் சாகு மட்டும் மறக்கிறேன். அந்த 2 படிகளையும் அசோக் 2வது படி உங்களுக்கு தெரியும், அசோக் அவன் பேர். நான் வந்த நாளையில ஒரு 6 மந்த்ஸுக்கு ரெண்டுக்கு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் எடுத்திருந்தேன். அந்த ஏஜென்ட் வந்து அவன் பேர் அசோக், என்ற ஃப்ரெண்ட் தான். நான் கதைச்சு கொண்டு அசோக் அசோக் அப்படி இப்படி என்று நான் பேரை சொல்லிட்டு இருக்கேன். சின்னவன் ஓடி வந்து ஆரோட கழிச்சு நீங்க இல்ல நம்மட அந்த எஸ்டேட் ஏஜென்ட் புத்தி அதை தாடி அது என்ன பேர் அசோகர், பெரியாக்களுக்கும் அசோக் பேர் வைக்கிறதாண்டு கேட்டான். அப்படி பெரியாக்களுக்கும் அசோக் பேர் வைக்கிறாரா என்று கேட்டான். சிரிச்சு போட்டாருக்கு என்ன விட சொல்லல. அவன் சின்ன ஆளா பிறகுதானே அந்த உமா போயிலான்னு சொல்லி போட்டு இப்படி 2 பகுதியும் எனக்கு 2 பிள்ளைகளையும் மறக்கையிலால பகுதிய. அப்படி பிள்ளைகள் வந்து கள்ளங்கபடமற்ற உள்ளம், அந்த உள்ளத்தை கள்ளங்கபடமற்ற அந்த உள்ளத்தை நாங்க தான் பெற்றார் தான் வார சரி பிள்ளைகளுக்கு. கதைங்க தொடர்ந்து கதைங்க நான் கேட்டுக்கொண்டு சிரிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த லைசன்ஸ் எடுத்த புதியாக்கள் மற்ற ரோட்டுகளுக்கு போறலன்னு கதைச்சிங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுகள். இங்க இங்கிலாந்து முறைப்படி உண்மையிலேயே உணர்ந்தவங்கள் வெக்கம் இதுகளெல்லாம் விட்டு பழகி லைசன்ஸ் எடுத்த பிறகு இந்த மோட்டவே இருக்கு தானே, அந்த மோட்டவேலையும் அதே இன்ஸ்ட்ரக்டரை கொண்டு ஒரு நாள் 2 நாள் பழக வேணும். அப்படி பழகக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரீன் கலர்ல எல் போர்ட் போட வேணும், அல்லது கிரீன் கலர்ல பி எழுத்து போட்டு பாஸ் டிரைவர் என்றதுக்கும் லேர்னர்ஸ் என்றதுக்கா லைசன்ஸ் எடுத்த பிறகு பழகக்குள்ள மோட்டவேல போக இயலாது. லைசன்ஸ் எடுத்த பிறகு கிரீன் கலர்ல எல்லும் அல்லது பியும் போட்டு மோட்டவேல ஒரு நாள் பழக வேணும். பழகிட்டா மோட்டவேல போய் பழகிட்டாங்கன்னு சொன்னா எதுலையும் ஓடுவாங்க. ஈஸிதான் மோட்டோவேல ஓடுறது எனக்கு பார்க்க போனால் டெக்னிக்கலி பார்க்க போனால் மோட்டவே ஈஸி, நாம நம்மள ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா அந்த பயம் ஒன்று இருக்கும், வாகனங்களை பார்த்த உடனே மற்றவங்க வாகனம் போயேக்க இந்த சின்ன வாகனம் ஒரு மில்ல நடுங்கத்தான் செய்யும், கவனமா ஓடணும். மற்ற இன்னொன்று
ஆமா. என்னண்டு என்னண்டா பயங்களை தீர்க்கலாம். காட்சி பயங்கர காட்சியா கணக்க வாகனங்கள் ஓடும் என. எனவே மோட்டர்வேயிலையும் ஒரு தரம் போக வேணும். லைசன்ஸ் எடுத்த பிறகும் உள் ரோட்லயும் ஒரு நாள் அப்ப இங்க லண்டன்ல அது இல்லையோ, மோட்டோவை ஓடுறது இல்லையோ பலகைக்க? இல்ல ஓடையில அது மோட்டர்வேயில. ஆனா எங்களுக்கு டென்மார்க்ல அந்த ஓட்டம் இருக்கு கட்டாயம். மற்றது பனி ஐஸ் கட்டிக்கு ஓடணும், அதுக்கண்டு ஒரு இடம் வச்சிருக்கிறார்கள், அதுக்குள்ள ஓடணும். மற்றது மோட்டோவை கட்டாயம் ஓடணும். இது செய்துதான் எங்களுக்கு சோதனைக்கே விடுவார்கள். அப்ப நாங்க டென்மார்க்ல இருந்து ஜெர்மன் போர்டருக்கு ஓடிக்கொண்டு வந்த நாங்க 2-3 காரா சேர்ந்து வந்து மாறி மாறி அந்த ஓவர்டேக் பண்றது இதுகளெல்லாம் அங்க அதுலதான் எங்களுக்கு அந்த பயம் தெளியும் கணக்க வாகனங்கள் போய்க்க. மற்றது இப்ப டிராபிக்கா நிக்க எல்லாம் அந்த ஸ்லோவா ஓடிக்கொண்டு போறதே ஒரு மோட்டர் நின்றுடும். அந்த இதுகளெல்லாம் இந்த இப்படியான சந்தர்ப்பத்துலதான் பழகக்கூடியதா இருக்கும். அப்படி என்ன சொன்னா இப்ப பழைய மோட்டவே பழகக்கூடாண்டா, அப்ப பழைய முடிய லைசன்ஸ் எடுத்துக்கு மோட்டவேல ஓடுது பிள்ளையா? அந்த மோட்டவேயில ஓடக்கூடாதுன்றதுக்கு இன்னும் ஒரு சட்டம், இந்த சட்டங்கள் வேற வேற விதமா இருக்கு. நான் சொல்றதுதான் சட்டம் ஆணித்தரமான இராது. நான் அறிந்த வரையில மோட்டவேயில ஓடுறது லைசன்ஸ் எடுத்து ஓட வேணும். அந்த மோட்டவேயை பழகுறதுக்காகத்தான் அந்த இன்ஸ்ட்ரக்டரோட போறது. மற்றது மோட்டார் பைக் வந்து எந்த கட்டத்திலையும் பழகுக்குள்ள மோட்டவேயில போக இயலாது. மற்ற ரோட் எல்லாம் போகலாம், எல் போட்டு. மோட்டவேயில எல் போட்டு தனியா ஓடி போக முடியாது. இந்த 2 சட்டம் இருக்கு. 2க்கும் அந்த லேர்னர்ஸுக்குரிய இது இருக்குது. எல் போட்டு போக கூடாதா? ரெட் எல் போட்டு பழகுறாக்கள் இருக்கிறாங்க தானே, அந்த எல் போட்டு உள் ரோட்டுலாம் போகணும், லோக்கல் ரோட்லாம் போகணும், மோட்டவேயில போக இயலாது. அந்த எல் போட்டு அந்த ரெட் போட்டு ரெட் கலர்ல எல் போட்டு உள்ளூருக்குள்ளேயும் ஓடுறதுக்கும் அந்த சிபிடி என்ற ஒரு லைசன்ஸ் எடுக்க வேணும். காம்பேக்ட் பைக் ட்ரைனிங் அண்டு இவங்கள் பழகலாம் என்ற பழகுறதுக்கு என்ற ஒரு சர்டிபிகேட் ஒன்று எடுக்க வேணும். அது ஓடி அந்த வேற டெஸ்டர்கிட்ட போய் அந்த சிபிடி சர்டிபிகேட் எடுக்க வேணும். எடுத்தாத்தான் எல் போட்டும் ஓடலாம் மோட்டார் பைக். 2 இயர்ஸுக்கு வேலிட். அதுக்குள்ள லைசன்ஸ் எடுக்க வேணும், ஃபுல் லைசன்ஸ். அது பாஸ் பண்ணா திரும்ப சிபிடி காம்பேக்ட் பைக் ட்ரைனிங் அண்டு அது ஒரு 2-3 இப்போ கொஞ்சம் சட்ட திட்டங்கள் எல்லாம் கூட 3 days 5 days போக வேணும். இதெல்லாம் இருக்குது. கனடாவில் வாணிமோகன் ஹைவேக்கு தனியா லைசன்ஸ் எடுக்கணும். எனக்கு தெரியல அது. ஆமா, அது தனியா எடுக்க வேணும். அது கண்டு சரி, நன்றி 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 நன்றி. தொடருங்கள் தொடருங்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும். நன்றி வாணி.